அனைவருக்கும் வணக்கம். இது குறளமுதம். இப்போ ஒரு பொருளை வாங்கி விற்கிறத வியாபாரம்னு சொல்கிறோம். இப்போ பொருளை வாங்கும்போது அந்த பொருளோட குறைகளை சொல்லி வாங்குவாங்க. விற்கும்போது அந்த பொருளோட நிறைகளை சொல்லி விற்பாங்க. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொருளை வாங்கும்போது விற்கும்போதும் நடுவு நிலைமை மாறாமல் விற்கணுங்கிறாரு. நடுவு நிலைமை அப்படிங்கிறது நீதி தவறாமல் இருக்கிறது. அதிகாரம் நடுவு நிலைமை. குறள் எண் 120. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். இப்போ வாணிகம் செய்கிறவங்க வாணிகத்தை பேணணும். வாணிகத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது, அதை கடைபிடிக்கணும். எப்படின்னா, பிறவும் தம்போல் செய்யின். பிறவும் அப்படின்னா அடுத்தவங்களுடைய பொருள், அதையும் தம்போல் செய்யணும், தன்னுடைய பொருள் போல நினைச்சு வியாபாரம் செய்யணும். அதிகாரம் நடுவு நிலைமை. குறள் எண் 120. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம்.